இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தியேட்டர்களே அழிய போகுதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சை திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பேசினாங்க. தியேட்டரே இனிமேல் இருக்காதுங்கிற பார்வை இருக்கு இல்லையா? இதெல்லாம் உண்மையா, சாத்தியமா? இல்ல, கண்மாடி பார்த்துட்டு இருக்கோமே. அவர் சொல்ற கணக்கு பிரகாரம் பார்த்தா 100 தியேட்டர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு மேல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் சிங்கிள் தியேட்டர்ஸ் தான். ஆமா, சிங்கிள் தியேட்டர், மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இந்த மல்டிப்ளெக்ஸ் தான் பெரும் சீரழிவுக்கு சினிமாவுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு விதத்தில் பார்க்கும்போது இப்போ சிங்கிள் தியேட்டர்லாம் மூடப்பட்டு மல்டிப்ளெக்ஸாக மாறுதுங்க சார். ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா இந்த பாலாபிஷேகம் கிடையாது, கட் அவுட் பேனர் கிடையாது. இல்லை, அது ரொம்ப ரேரான ஒரு ரேஷியோ. அது ஒரு 0.1 கூட இருக்காது. சினிமா அப்படிங்கிறது ஓடிடிக்கு மாறிடுச்சுன்னா வருங்காலத்தில் சிங்கிள் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதே ஒரு இன்னும் இருக்கவே இருக்காது. தியேட்டரே இருக்காது, சிங்கிள் ஸ்க்ரீன் போறீங்க, இது மல்டிப்ளெக்ஸே இருக்காது. மல்டிப்ளெக்ஸ் கூட இருக்காது. மல்டிப்ளெக்ஸே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் தியேட்டருக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. மல்டிப்ளெக்ஸுமே மூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகம். ஆனால் வருங்காலம்ங்கிறது இதுதானே சார். ஒரு கட்டத்தில் கமல் வந்துட்டு விஸ்வரூபம் படம் வரும்போது டிடிஹெச் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு கார்பரேட் வந்து இதை செய்யும் போது மட்டும் அது ஓடிடியா, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானாக மாறும்போது மட்டும் இங்கே யாருமே வாய் திறக்கிறதே இல்லையே. இல்லை, நீங்கள் அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிஷன் நீங்கள் தேட்டரில் கொடுக்கணும்ல. நீங்கள் இப்போ 1000 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும்னா ஒரு 50 படம் பார்த்துக்கலாம்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. ஆனால் நீங்கள் 1000 ரூபா கொடுத்து ஒரு படம் தானே பார்க்க வைக்கிறீங்க தேட்டரில். அப்போ நீங்கள் ஒரு ஓடிடி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறான்னா நீங்கள் அவனுக்கு காம்படிஷனாக நீங்கள் இருக்கணுமா இல்லையா? அதுக்கு நீங்கள் போட்டி டஃப் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் டஃப் ஏன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் காஸ்ட்லி ஆகிட்டீங்க, அவன் லேஸ் ஆகிட்டான். அப்போ எந்த இடத்துல சார் தியேட்டர் அதிபர்கள் வந்துட்டு தோத்தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா எந்த இடத்துல தோத்து? சினிமாவினுடைய அழிவுக்கு காரணம் சில நடிகர்கள் கையில் சினிமா மாட்டியிருக்கு. சார் சில நடிகர்கள்னா ஒரு 4-5 பேர் பெரிய நடிகர்கள் தான். விஜய், அஜித், ரஜினி, கமல், பெரிய நடிகர்கள் கையில் தான் சினிமா மாட்டியிருக்கு. அவர்களை வச்சு தான் நீங்கள் தமிழ் சினிமாவே ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லலை. வேல் ஐசரி கணேசன் பேசியிருந்தேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தியேட்டர்களே அழிய போகுதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சை திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேசினாங்க. நிறைய தியேட்டர்கள் மூடப்படுதுங்கிறாங்க. தியேட்டரே இனிமேல் இருக்காதுங்கிற பார்வை இருக்கு இல்லையா? இதெல்லாம் உண்மையா, சாத்தியமா? அப்படி ஒரு நல்ல இல்லை, கண்மாடி பார்த்துட்டு இருக்கோமே. அவர் சொல்கிற கணக்கு பிரகாரம் பார்த்தா 100 தியேட்டர் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சிங்கிள் தியேட்டர்ஸ் தான். இல்லை, ஆமாம், சிங்கிள் தியேட்டர், மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆந்திராவில் கூட சமீபத்தில் வெயில் காலம் வந்து தியேட்டருக்கு லீவ் விட்டாங்க. ஒரு செய்தி பார்த்தேன். ஆந்திராவில் என்னென்னா வெயில் காலம், எலெக்ஷன்லாம் வருது அப்படின்ட்டு பல சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்லாம் வந்து லீவ் விட்டாங்க. ஜூனுக்கு பிறகு திறந்துக்கலாம் அப்படின்னு. திரைப்படம் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. திரைப்படம்ங்கிறது வந்து அந்த காலத்தில் பொழுதுபோக்கு இல்லாத காலகட்டங்களில் டூரிங் டாக்ஸ். அந்த டூரிங் டாக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் ப்ராஜெக்டர் தான் இருக்கும். அந்த சிங்கிள் ப்ராஜெக்டில் என்னென்னா ப்ராஜெக்டருக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரோல் மாதிரி இருக்கும், ஒரு கேன், அதை எடுத்து ரோல் பண்ணி அந்த ஃபிலிமை வந்து இதில் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னென்னா 2 கார்பன் மாதிரி இருக்கும். இந்த 2 கார்பன் டச் பண்ணுறப்ப ஒரு பல்ப் மாதிரி லைட் வரும். அந்த வெளிச்சத்தில் தான் அந்த படம் வரும். இந்த வெயில் படத்தில் கூட அந்த மாதிரி. ஆமாம், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இல்லாட்டி படங்களில் இருக்கும், யூடியூப்பில் இருக்கும். அது என்னென்னா ஓடிட்டே இருக்கும். ஒரு டூரிங் டாக்ஸில் ஒரு படத்துக்கு குறைஞ்சபட்சம் 3-4 இன்டர்வல் வரும். ஏன்னா ஒரு சிங்கிள் ப்ராஜெக்டர் தான். அப்போ ஒரு ப்ராஜெக்டில் ஒரு படம் ஓடி முடித்தோடனே அடுத்த இன்னொரு ரீல் எடுத்து இவங்க மாட்டி அந்த கார்பன் எடுத்து திருப்பி போட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து முறுக்கு, மிக்சரு, டீ, காஃபிலாம் உள்ள ரவுண்டில் விற்றுக்கிட்டே இருப்பாங்க ஆள். அந்த டூரிங் டாக்ஸில் மேக்ஸிமம் ஈவினிங் தான் டூரிங் டாக்ஸ் ஓப்பன் ஆகும். பெரிய ஒரு டென்ட் கொட்டை மாதிரி இருக்கும். கீழே ஃபுல்லாக மணல் போட்டிருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. ஒரு 3-4 பிரேக் வரும். அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள். அதுக்கு பேர் தேட்டரை மாறிச்சு. அப்புறம் டால்பி, டிடிஎஸ், அப்புறம் இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இந்த மல்டிப்ளெக்ஸ் தான் பெரும் சீரழிவுக்கு சினிமாவுக்கு காரணம் நான் நினைக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா முந்தையெல்லாம் வந்து நம்ம படம் பார்க்கணுன்னு ஒரு மூடு இருக்கும், நேராக போயிடுவோம். இன்றைக்கி படம் பார்க்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணணும். அது என்ன, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ மதியானத்துக்கு மேலே போகணும். இப்போ நான் ஒரு வீட்டிலேருந்து கிளம்புறேன், எனக்கு போர் அடிக்குது, படத்துக்கு போகிறேன்னு நினச்சி நான் தேட்டருக்கு போகிறேன்னு வச்சுங்க. 4 தேட்டர் 3 தேட்டர் இருக்குன்னா எந்த தேட்டரில் என்ன படம் ஓடுதுன்னு வெளியே நின்று பார்ப்பேன். எந்த தேட்டரில் நமக்கு மூட வந்துச்சு அந்த தேட்டரில் படம் பார்த்துட்டு போயிடலாம். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உடனே இங்கே ஃபோன் எடுக்கணும், எந்தெந்த தேட்டரில் என்ன நான் படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணணும். அதில் அந்த தேட்டரில் டிக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். அப்படியே டிக்கெட் எடுத்தாலுமே வந்து நீங்கள் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் கூட இதெல்லாமே வந்து ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ப்ராசஸ் ஆயிரும். அதுக்குள்ளேயே மூடு மாறிச்சு வச்சுங்க. படம் பார்க்குற மூடு, படம் பார்க்க போக மாட்டேன் இல்லையா? ஆமாம், அந்த நொடியில் எடுக்கிற முடிவு. எனக்கு நியர்பை தேட்டர் இருக்குல்ல, இல்லை அந்த நியர்பை தேட்டரில் அவைலபிலிட்டி இல்லை. நான் இங்கேருந்து நான் வேறு பக்கத்து தூரம் போகிறேன், 2 கிலோமீட்டர் 3 தள்ளி போகணும். 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் படம் பார்க்கவா வேணாம், அப்புறம் பார்ப்போம்ட்டு முடி வச்சிரும். இதுதான் பலரும் செய்யக்கூடிய விஷயம். அப்போ இந்த மல்டிப்ளெக்ஸ் வர்றப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், டிக்கெட்டுடைய விலை மினிமம் 150 ரூபா. 150 ரூபாயிலேருந்து நீங்கள் 200 ரூபா 250 ரூபா வரைக்கும் போகுது. அப்படிங்கும்போது ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க படம் பார்க்க போனாங்கன்னா 600 ரூபா 700 ரூபா டிக்கெட் மட்டும்.
ப்ளஸ் காரில் போனீங்கன்னா 100 ரூபா பார்க்கிங், பைக்கில் போனீங்கன்னா 30 ரூபா பார்க்கிங், உள்ள பாப்கார்ன் வாங்கினீங்கன்னா மினிமம் 100 ரூபா, 3 பாக்கெட் வாங்கினா 1000 ரூபா, 300 ரூபா. அப்போ குறைந்தபட்சம் ஒரு ஃபேமிலி ஒரு தேட்டருக்கு போகணுன்னா 1000 ரூபா ஆகும். இதுக்கிடையில் அவங்க போக வர அந்த பெட்ரோல் கன்வீனியன்ஸு ஆஃப் டே போயிடும். ஒரு 6 மணிக்கு சொன்னால் 6:30 மணிக்கு சொன்னால் 6 மணிக்கே போகணும், மத்தியானமே டிக்கெட் புக் பண்ணணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்படிங்கும்போது அவங்க இந்த ப்ராசஸ் எடுத்து படம் பார்க்கணுமா, நம்ம ஓடிடியில் வீட்டிலே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். அது தேட்டருடைய அழிவுக்கு காரணம், மூடுவது. இது வந்து சினிமாவுக்கு ஒரு பெரிய இழுக்கு தான். இப்படிங்கும்போது நல்ல நீங்கள் தேட்டரில் இப்போ நல்ல படமோ சுமாரான படமோ பார்த்துட்டு தான் வந்துடுவோம். அப்படிங்கும்போது அந்த படம் உள்ளே நீங்கள் உட்கார்றதுக்கு அந்த டைம் கிடைக்குது. இப்போ நீங்கள் ஓடிடியில் பார்க்குறப்ப படம் முடிக்கலாம் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டோம். உடனே செகண்ட் ஹாஃபில் ஒரு சில படம் நல்லாயிருக்கும். ஓடிடியில் பெரிய தவறு நினைக்கிறேன். ஒரு படம் பார்க்குறீங்க ஓடிடியில், ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருக்குது, அதுக்குள்ளே நமக்கு பொறுமை இல்லாமல் என்ன பண்ணிடுவோம், அந்த படத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு படத்துக்கு போயிடுவோம், ஆஃப் பண்ணிட்டு வேறு அடுத்து வேலையை பார்க்க போயிடுவோம். செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். இப்போ திரைப்படத்துக்கே இது ஒரு பெரிய இழுக்கு இல்லையா, சினிமாவுக்கே வந்து ஒரு லாஸ் இல்லையா. ஒரு படம் ஃபஸ்ட் ஹாஃப் சுமாராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். தேட்டரில் போய் உட்காந்தோன்னா செகண்ட் ஹாஃபில் நமக்கு ஃபுல் ஃப்ளெக்ஸோட வந்துடும். அந்த தேட்டர் ஃபீலிங்கே வேறு. ஆனால் இப்போ ஓடிடி வந்தப்பறம் என்ன ஆச்சுன்னா, அது நீங்கள் ஒரு நல்ல படமாக இருந்தாலும் கூட ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் சுமாராக இருந்துச்சுன்னா நம்ம படத்தை வந்து ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ அந்த படம் நேரடியாக ஆடியன்ஸுக்கு போய் சேர மாட்டேங்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து தேட்டருடைய டிக்கெட் விலை, ரெண்டாவது பார்க்கிங்கு, மற்ற எல்லா விஷயங்களும் சேர்ந்து தான் வருது. தமிழ் சினிமாவில் சமீப காலம் வரக்கூடிய படங்களுடைய விஷயங்கள் தான். ஆனால் ஒரு விதத்தில் பார்க்கும்போது இப்போ சிங்கிள் தியேட்டரில் மூடப்பட்டு மல்டிப்ளெக்ஸாக மாறுதுவீங்களா சார்? ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு கூட பார்க்கலாம். ஏன்னா இந்த பாலாபிஷேகம் கிடையாது, கட் அவுட் பேனர் கிடையாது. சமீபத்தில் கூட அந்த வாரிசு துணிவு படம் ரிலீஸ் ஆகும்போது அஜித் ஃபேன் ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு சொல்லி மேலேருந்து விழுந்து இறந்தார். இப்படி ஒரு இறப்புகள் எதுவுமே இருக்காது. அந்த பார்வையில் பார்க்கும்போது சிங்கிள் தியேட்டர்லாம் ஓகே பரவாயில்ல, எல்லாம் ஃப்ளாட்டாக மாறிட்டு போட்டோம், மல்டிப்ளெக்ஸுக்கே எல்லாம் வந்துடலாங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தருது. இல்லை, அது ரொம்ப ரேரான ஒரு ரேஷியோ. அது நீங்கள் சொல்கிற அந்த பாலாபிஷேகம் கட் அவுட்டுக்கு இது பண்ணுறது, மாலை போடுறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ரேஷியோ. அது ஒரு 0.1 கூட இருக்காது. அந்த மாதிரி ஆட்கள் அது ஒரு நாள் தான் இருக்கும். மிச்ச நாட்கள் இங்கே தேட்டருக்கு போகணுங்களே. சிங்கிள் தேட்டர்னால் முந்தைய தேட்டருக்கு போவோம், அதிகபட்சம் 30 ரூபா 40 ரூபா டிக்கெட் இருக்கும். நீங்கள் 150 ரூபாய்க்கு குறைஞ்சி டிக்கெட் படம் பார்க்க முடியாது. அப்போ படம் பார்க்குறத ஒரு பெரிய காஸ்ட்லி ஆக்கிட்டீங்க. அப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் தேட்டருக்கு போய் பார்க்க முடியல. ஓடிடியில் வருது, படம் சுமாராக இருந்தால் நம்ம ஃபுல் படத்தையும் பார்க்க மாட்டேங்கிறோம். அப்போது ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு முழுவதுமாக அந்த ரசிகர்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. ஆனால் வருங்காலம்ங்கிறது இதுதானே சார்? ஒரு கட்டத்தில் கமல் வந்துட்டு விஸ்வரூபம் படம் வரும்போது D2H கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் எல்லாரும் சேர்ந்து லாக் பண்ணி வெளியேற்றிட்டாங்க. அதே மாதிரி சேரன் இதே ட்ரை பண்ணார். இது காரணமாக வச்சு அவரோட கெரியரே காலி பண்ணாங்க. ஆனால் ஒரு கார்ப்பரேட் வந்து இதை செய்யும்போது மட்டும், அது ஓடிடியா நெட்ஃப்ளிக்ஸா அமேசானாக மாறும்போது மட்டும் இங்கே யாருமே வாய் திறக்கிறதே இல்லையே. இல்லை, நீங்கள் அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிஷன் நீங்கள் தேட்டரில் கொடுக்கணும்ல. நீங்கள் இப்போ 1000 ரூபா ரீசார்ஜ் பண்ணணும்னா ஒரு 50 படம் பார்த்துக்கலாம்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுங்க. ஆனால் நீங்கள் 1000 ரூபா கொடுத்து ஒரு படம் தானே பார்க்க வைக்கிறீங்க தேட்டரில். இதுக்காக ஆஃப் டே வந்து லீவ் போட்டில் தேட்டருக்கு போக வேண்டியது இருக்குது. ஒரு ஊருக்கு போகிற மாதிரில இருக்குது இன்றைக்கி. அப்போ நீங்கள் ஒரு ஓடிடி உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறான்னா நீங்கள் அவனுக்கு காம்படிஷனாக நீங்கள் இருக்கணுமா இல்லையா? அதுக்கு நீங்கள் போட்டிக்கு டஃப் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் ஏன் விலைக்கு போகிறீங்க? அப்போ நீங்கள் டஃப் ஏன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் காஸ்ட்லி ஆகிட்டீங்க. அவன் அதை லேஸ் ஆகிட்டான். முதல்லாம் முந்தி ஃபோன் வந்துன்னா ரொம்ப ரேராக இருந்தது ஃபோனு. அப்புறம் 500 ரூபாய்க்கு 2 ஃபோன் கொடுத்தாங்க. ரிலையன்ஸ்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு பிறகு தான் செல்ஃபோன் நம்ம ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு டெக்னாலஜி வர்றப்போ இதுக்கு நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் காம்படிஷன் கொடுக்கணும்ல, அதுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணணும்ல. நீங்கள் இது காஸ்ட்லி ஆகிட்டீங்கன்னா அவன் அங்கே தானே போவான். அப்போ எந்த இடத்துல சார் தேட்டர் அதிபர்கள் வந்துட்டு தோத்தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா எந்த இடத்துல தோத்தாங்கன்னா இன்றைக்கி ப்ரொடக்ஷனே அதிகமாக போச்சு. இன்றைக்கி வந்து ஷூட்டிங் டேஸ் அதிகமாக, இன்றைக்கி அங்கேருந்து எடுக்கணும். சினிமாவினுடைய அழிவுக்கு காரணம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் முக்கியமானது பல தயாரிப்பாளர்கள் ஓப்பனாகவே சொல்கிறாங்க. சில நடிகர்கள் கையில் சினிமா மாட்டியிருக்கு, சில நடிகர்கள் கையில் சினிமா மாட்டியிருக்கு. சார் சில நடிகர்கள்னா நான் ஒரு 4-5 பெரிய நடிகர்கள் தான், விஜய், அஜித், ரஜினி, கமல், பெரிய நடிகர்கள் கையில் தான் சினிமா மாட்டியிருக்கு. அவர்களை வச்சு தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவே ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லலை. நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். வேல்ஸ் ஐசரி கணேசன் பேசியிருந்தார். அவர்கிட்ட இதே கேள்வி கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து இன்றைக்கி நடிகர்கள் கையில் மாட்டியிருக்கு. வேல்ஸ் ஐசரி கணேசன் மாதிரியான ஒரு பெரிய தயாரிப்பாளர் வந்து இன்றைக்கி அந்த முடிவு எடுத்திருக்காரு. பெரிய படம் கிடச்சா பண்ணுவோம், இல்லாட்டி வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காருன்னா இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. நிச்சயமாக பெரிய இழப்பு. ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான மனிதர் தானே சார். இப்போ ஐசரி கணேசன் வந்து ஏன் சினிமாவுக்கு வர்றாரு அப்படின்னா, இன்றைக்கி 25-30 காலேஜ் நடத்திட்டு இருக்காரு. ஒரு 5-6 கண்ட்ரீஸில் காலேஜ் நடத்திட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய ஆள். அந்த காலேஜுக்கு கூட அவர் தான் வைஸ் சான்சலராக இருக்கார், பிசியாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் ஏன் சினிமா நடிக்க வர்றாருன்னா, அவங்க அப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தவர். ஐஸ்வரி வேணும் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு காமெடி நடிகராக இருந்தவர். அவர் அப்பா பார்த்த தொழிலை விட்டுறக்கூடாது, அதுக்கு நம்ம ஒரு பேஷனாக பண்ணணும்
அவர் லாபம் வருதோ முன்ன பண்ண வருதோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ஜெனுவனாக படம் பண்ணணும்னு ஒரு சினிமாவுக்கு வர்றாரு. இந்த நடிகர்கள் கையில் சினிமா மாட்டினோடனே அவர் சினிமா எடுக்கிறது விட்டுறாரு. இப்போ நடிகர்கள் கையில் சினிமா மாட்டினா நீங்கள் அவர்களை சுற்றி தான் கதை பண்ண முடியும். இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த டாப் 5 இருக்கிற நடிகர் எல்லாமே அபோவ் 40. இவர்களை வச்சு புது புது கதைகள் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்க? அவங்களை சுற்றி அது மாதிரி தான் கதை பண்ணுவீங்க. முதல்ல ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்து நீங்கள் வந்து படமே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஹீரோ சொல்கிறவர் தான் டேரக்டர், அந்த ஹீரோ சொல்கிறவர் தான் டெக்னீஷியன். அந்த ஹீரோ எந்த நாட்டில் ஷூட்டிங் வைக்கணும்னு சொன்னாரோ அந்த நாட்டில் ஷூட்டிங் வைக்கணும். முதல்ல அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணி அவர் படத்தை பூசணிக்காக முடிச்சுட்டு வெளியில் போகிற வரைக்கும் அவர் திங்கிறது பேல்றது உங்கிறது எல்லாமே கம்பெனி காசு தான். ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சாரா நீங்கள் தலையில் மிளகா அரைச்சி அவர் மொத்தத்துக்கு காலி பண்ணிடுறீங்க. அப்படியும் வரக்கூடிய படங்கள் தேட்டருக்கு வர்றப்ப அது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்டாக இருக்குது. ஒரு சாமானியன் ஒரு ஒரு சி கிளாஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகம் படிக்காத ஆட்கள் வந்து நீங்கள் எப்படி மல்டிப்ளெக்ஸ்க்கு உள்ளே போவான்? அவனுக்கு எப்படி ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண தெரியும்? எல்லோரும் புக் பண்ண முடியுமா? நீங்கள் சிட்டி ஓகே, நீங்கள் சிட்டியை தாண்டி பிஎன்சியில் இருக்க எல்லா ஊரில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டரையும் வாங்கி மல்டிப்ளெக்ஸ் ஆகிட்டீங்க. அப்போ ஆன்லைனில் தான் அங்கே டிக்கெட் புக் பண்ணணும். அப்போ நீங்கள் சாமானிய மக்கள் எப்படி தேட்டருக்குள்ளே போவோம்? ஆனால் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களே ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருமே எத்தனை பேருக்கு தெரியுன்றேன்? ஒரு 50 வயசாக இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, 50 வயசு 55 வயசு அவருக்கு எல்லாருமே நீங்கள் கண்ணாடி போட்டு தான் பார்க்குறாங்க. அதில் எப்படி போய் நீங்கள் புக் பண்ணணும், எப்படி போய் இதை டிக்கெட் எடுக்கணும், எத்தனை மணிக்கு ஷோ, எந்த சீதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? அப்போ நீங்கள் வெகுஜன மக்கள் தான் தேட்டருக்கு போகக்கூடிய, அன்றைக்கி தேட்டருக்கு நீங்கள் படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் யார்? உங்களுக்கு வெகுஜன மக்கள் தான், கீழ்மட்டத்து மக்கள் தான். அவங்களுடைய ஒரே பொழுதுபோக்கு சினிமா தான். நீங்கள் படித்தவனுக்கு நிறையா பொழுதுபோக்கு இருக்குது, நிறையா இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கீழ்த்தட்ட மக்களுக்கு பொழுதுபோக்கு சினிமா தான். சோசியல் மீடியா பெருசாக 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. ரொம்ப ரேராக இருந்தாலும் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். அவருடைய பொழுதுபோக்கு சினிமாவாக இருக்கலாம். அப்போ அவர்களை தேட்டருக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரக்சர் போட்டு வச்சுருக்கீங்க, இவ்வளோ கட்டமைப்புகள் உருவாக்கிருக்கீங்க. ஆன்லைன் டிக்கெட் எடுக்கணும், பார்க்கிங் காசு வாங்குறீங்க, பாப்கார்னுக்கு காசு வாங்குறீங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுக்கணும், எல்லாத்துக்கு மேலே டிக்கெட் விலை கூடுதல். அப்படிங்கும் போது அடித்தட்டு மக்கள் எப்படி உள்ள தேட்டருக்கு வருவான்? அப்போ நீங்கள் அங்கே ஒரு பிளாக் பண்ணுறீங்க. இந்த ப்ரொடக்ஷன்லேருந்து படத்தினுடைய ப்ரொடக்ஷன்லேருந்து நீங்கள் ஒரு அதிகபட்சமாக முந்தினா 40 நாள் 2 ஷெட்யூல் படத்துக்கு போவாங்க, ஒரு படம் முடிஞ்சிடும். இன்றைக்கி மினிமம் ஒரு சின்ன படமாக இருந்தாலும் 100 நாள் ஷூட் பண்ணால் தான் சின்ன படம். அதுக்கு மேலே போகுது. குறைந்தபட்சம் வெளிநாட்டில் ஷூட் பண்ணால் தான் அது ஒரு பெரிய படம். அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பல இதை வச்சுருக்காங்க. அது நடிகர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் சினிமாவில் வச்சுக்கிட்டு பல கோடிகளை சம்பளத்தை வாங்கிட்டு தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு படம் 2 படத்தோட தெரிச்சு ஓடுறக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆயிடுச்சு. அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆயிடுச்சு. அந்த எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய தேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த ரசிகர்கள் தலையில் வந்து வைக்கிறீங்க. மொத்தமாக 40 ரூபா 30 ரூபா வாங்கிட்டு இருந்தவன்ட்டு 150 ரூபா கொண்டு வந்து வைக்கிறப்ப அவன் தேட்டருக்கு வர்றதே விட்டுறான், படம் பார்க்குறதே விட்டுறான். அப்போ தேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆனால் இப்போ பார்க்கும்போது தேட்டர்ஸ் எல்லாமே மல்டிப்ளெக்ஸாக மாறும்போது மோனோபொலிசம் மாதிரி ஒரு பிவிஆர் தான் எல்லாத்தையுமே வாங்கி கட்டமைச்சிட்டு. இப்போ சத்தியம் கூட நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு பிவிஆருக்கு வித்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களோட ஷேர்ஸில் ஒரு பகுதியை வித்துடுறாங்கன்னும் போது இதை வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஆனால் படங்கள் கம்மியாக வருது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா பிவிஆர் மட்டுமே தன்னுடைய வருவாயில் வந்துட்டு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் வந்துட்டு வெறும் அந்த பாப்கார்னு ஸ்நாக்ஸை மட்டுமே வந்து இவ்வளோ வருமானம் ஈட்டி இருக்குன்னு நம்ம ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறோம். அது சிலிப்பாக தான் இருக்குது. படங்கள் தான் வரமாட்டேங்குதுங்கிறது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது கார்ப்பரேட் கையில் போனால் இதுதான் நடக்குங்கிறதுக்கு உதாரணம். தனியார் முதலாளிகள் கையில் தேட்டர் இருக்கப்ப எவ்வளோ நல்லா இருந்தது. இன்றைக்கி கார்ப்பரேட் கையில் அவனுக்கு வந்து கார்ப்பரேட் எந்த கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி அவன் கொஞ்சம் நெஞ்சம்லாம் வந்து மனசாட்சியே பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு தேவை மனசாட்சி கிடையாது, மணி தான். அப்படிங்கும் போது அவன் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவான். இன்றைக்கி ஆஸ்பத்திரிகள் கார்ப்பரேட் ஆகிடுச்சு. ஆஸ்பத்திரிகள் கார்ப்பரேட் ஆனவன் என்ன ஆகுது? நீங்கள் ஏதோ ஒரு வியாதிக்கு போகிறீங்க, உடனே சர்ஜரி பண்ணணும், இம்மிடியட்டாக பண்ணணும், ஒரு 1/2 அன் ஹவர் கூட உங்கள் உயிருக்கு பாதிப்புமா. காசு இல்லை, பேங்கில் இருக்க எடுக்கணும், பரவாயில்ல பாண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க, சர்ஜரி பண்ண பிறகு எடுத்து கொடுங்கன்னு வாங்குற ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. இன்றைக்கும் பாண்ட் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு சர்ஜரி பண்ணுற ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய ஹாஸ்பிட்டலாக நடக்குது. அப்படிங்கும்போது கார்ப்பரேட் கையில் சினிமா போனால் எந்த தொழிலும் போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தியேட்டர் ஒரு உதாரணம். சிறப்பு சார். ஆனால் இப்போ கார்ப்பரேட் கையில் போனால் ஆபத்து தான், ஆனால் திருப்பி அது அவங்க கையில் தானே இருக்குது. ஜெயிக்கிறது கார்ப்பரேட் தானே. இப்போது நம்ம ஒரு பெரிய நிறுவனம் ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ்க்கு போகிறோம், அங்கே வந்துட்டு அந்த பாப்கார்ன் நல்லா இருக்குன்னு தான் போகிறோம். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு அந்த பாப்கார்னை விட அந்த சீசனிங் பவுடர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லி தான் நம்ம அங்கே போய் சாப்பிட்றோம். முன்னெல்லாம் நம்ம அப்படியே நல்லா போட்டு தெளித்து சாப்பிடுவோம். இப்போ அதையே சேஷேட் மாதிரி ஒரு 2 பேக்கெட் தான் கொடுக்குறோம், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அப்படி இருந்தும் மக்கள் போகிறாங்க, அவங்களுக்கான வருமானம் இவ்வளோ வந்துக்கிட்டே இருக்குன்னும் போது மக்களோட மனநிலையை நம்ம என்ன சொல்கிறது? இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தை நம்ம எப்படி குறை சொல்கிறது? அதாவது என்ன பண்ணுவோன்னா, தனியார் ஒயின் ஷாப் இருக்கிறப்ப சென்ட்ரல் மாதிரி ஏரியாவில் ஒரு கடை, ஒரு முதல் இருக்க ஒயின் ஷாப்பில் வந்து ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பார். அந்த கடையில் ஒரு ரேட் வச்சுருப்பாங்க. ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருக்கிறப்ப வரிசையாக ஒரு 4-5 ஒயின் ஷாப் இருக்கும்.
நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் ஒரே ரேட்டாக தான் இருக்கும். என்னன்னு பார்க்குறப்ப எல்லா கடையும் ஒரே ஓனர் தான். இதுதான் கார்பரேட். இதுதான் கார்பரேட். நீங்கள் என்ன பண்ணுவான்னா மொத்தமாக வந்து எடுத்துக்கிடுவான், டிமாண்டை கிரியேட் பண்ணிடுவான். ஆனால் வந்து இதை கம்மி பண்ணிடுவாங்க, ஆப்ஷன்ஸை கம்மி பண்ணிடுவான். புரியுதா உங்களுக்கு? டிமாண்டை கிரியேட் பண்ணிவிட்டு உங்களை அடுத்த ஆப்ஷனே கொடுக்க மாட்டான். நீங்கள் எடுத்து பிவிஆரை விட்டீங்கன்னா வேறு எந்த தேட்டருக்கு போவீங்க, இன்னொரு மல்டிப்ளெக்ஸ் போவீங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசிடுவான். இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன் இல்லையா தமிழ்நாட்டில்? இல்லையா கிராமங்களில் கூட நீங்கள் அவன் தான் டேக் ஓவர் பண்ணிட்டான். அப்படிங்கும்போது அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணி அடுத்தவங்களை வேறு வழியே இல்லாமல் உள்ளே கொண்டு வர்றது தான் கார்பரேட்டோடைய ஸ்டைல். அதை தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பாப்கார்ன் வாங்கினா நீங்கள் ஒரு குழந்தைய கூட்டு போகிறீங்க, இப்போ எல்லோரும் சாப்பிட்றாங்க, அந்த குழந்தை கேட்குது, வாங்கி கொடுத்தானே ஆகணும். நீங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னு வச்சுங்களேன், பில் போகிற இடத்துல சாக்லேட்ஸ் வச்சுருப்பான். பார்த்துருக்கீங்களா? சாக்லேட்ஸ் வச்சுருப்பான். எனக்கு ரொம்ப நாளாக டவுட், என்னடா பில் போகிற இடத்துல சாக்லேட் வச்சுருக்கிறான். இந்த குழந்தைங்க என்னென்ன பார்த்தோன்னே கையில் எடுக்குமோ இந்த பால் மாதிரி ஒரு சாக்லேட் இருக்கும். ஆமாம், கிண்டர் ஜாய் அது அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது ரொம்ப உடம்புக்கு கெடுதல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க நிறையா. அது எல்லாமே வந்து அங்கே கரெக்டாக அந்த பில் போடுற கவுண்டர் முன்னாடி நிற்பானுங்க. அந்த பில் போடுற கவுண்டருக்கு 10 நிமிஷம் நிற்போம் இல்லையா, அந்த குழந்தைகளை கூட்டு போய் நிற்கிறப்ப என்ன செய்யணும், கரெக்டாக அந்த குழந்தை எடுத்துரும். அதே வேலையை தான் கார்பரேட் பண்ணுறான். அப்படிங்கும்போது மக்களை உள்ளே கூட்டு வந்து வச்சுக்கிட்டு காசை பிடுங்குற வேலையை தான் இது பண்ணுறாங்க. இது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பாதிப்பு. கார்பரேட்டுக்கு இது இல்லைன்னா இன்னொரு தொழில் பட்டி போயிடுவான். தேட்டர் மூணாட்டிட்டான், இன்னொரு அடுத்து என்ன பிஸ்னஸ் வருதான்னு போயிடுவான். இன்றைக்கி மனுஷனை வந்து இன்றைக்கி வீட்டுக்கே கொண்டு சாப்பாடை கொடுத்து அதில் பல கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கான், ஃபுட் டெலிவரின்னு. அப்படிங்கும்போது தேட்டரையும் வந்து நீங்கள் ஓடிடி போலாம், அவனும் கார்பரேட் ஆகிட்டான்ல. ஓடிடியும் நீங்கள் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட், எல்லாமே நம்மளுடைய கம்பெனி கிடையாது. எங்கேயோ ஒரு நாட்டில் உட்காந்துட்டு நம்மள்ட்ட சம்பாதிச்சிட்டு இருக்கான். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தேட்டர் முதலாளிகள், இங்கே இருக்கக்கூடிய படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு பாதிக்கப்படுறாங்கல்ல. உண்மைதான், ஆல்மோஸ்ட் பாதிச்சுட்டாங்க, வெளியேறிட்டாங்கன்னே இருக்குது சார். இப்போ ஆனால் ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அது ஸ்டார்ட் ஆகல, ஆந்திராவில் வந்துட்டு மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன் இவங்களோடலாம் கொலாப் பண்ணி அவங்க பேரில் தேட்டர், ஆனால் நிர்வாகம் ஃபுல்லாக இந்த கார்பரேட் தான் பண்ணுங்கிற ஒரு ஸ்டைலில் கொண்டு வராங்க. அப்போ இதில் என்ன தெரியுது, இப்போ நாளைக்கு இங்கே விஜய்க்கும் வரும், அஜித்துக்கும் வரும் அப்படின்னும் போது அப்போ தயாரிப்பாளராக இருக்கிற ஆட்களுக்கு இங்கே என்ன தான் மிஞ்சம்? இன்றைக்கி ஆர்பி சௌத்ரியாக இருக்கட்டும், ஏவிஎம் சரவணனாக இருக்கட்டும், அந்த மாதிரியான பிளான் பண்ணி திட்டமிட்டு கரெக்டான தேதியில் படத்தை ஆரம்பித்து கரெக்டான தேதியில் முடிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் என்றைக்கு பூஜை போடுறாங்களோ அன்றைக்கி கூட முடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு டேரக்டர் வந்து பட்ஜெட் கொடுக்குறாருன்னா அந்த பட்ஜெட்டில் முன்ன பின்ன எதையும் மாற்ற மாட்டாங்க, அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துடணும் படத்தை. அது வரைக்கும் யாருமே தயாரிப்பாளர் தரப்பில் வந்து உள்ளே போய் கேட்க மாட்டாங்க. அப்படிலாம் ஜெனுவனாக இருந்தது. இன்றைக்கி அவர்களே படம் தயாரிக்க நிப்பாட்டிட்டாங்க. இப்போ கார்பரேட் உள்ளே வந்துச்சு. ஆந்திராவில் ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. ஒரு பெரிய அரசியல் கட்சிகள் பல கோடி ரூபாய் ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அரசியலே இருக்குது, அரசியல் தான், முழுக்க அரசியல் தான். அந்த கும்பல் வந்து எல்லா சதர்ன் லாங்குவேஜ் ஃபுல்லாக படம் பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியனுடைய பணம் வந்து பல 1000 கோடி ரூபாயை வந்து போட்டிருக்காங்க ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் மட்டும். இது பலருக்கும் தெரிஞ்சால் கூட இப்போ சொல்ல முடியாமல் இருக்கிறான்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஆந்திரா இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பணத்தை வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து முதலீடு பண்ணியிருக்கு. அந்த ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 10 படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிறுவனம் தமிழ்லையும் பெரிய பெரிய நடிகர்களை வச்சு படம் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழில் பண்ணிகிட்டு இருக்க பல படங்களுக்கு அவங்க தான் ப்ரொடியூசர். சில படங்களுக்கு நேரடியாகவும், சில படங்களுக்கு இந்த சிஸ்டர் கன்சர்ன் சொல்லுவாங்க, அந்த மறைமுகமாகவும், ஃபைனான்ஷியலாக ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ் அந்த மாதிரி இதில் பண்ணுறாங்க. அப்போ முழுக்க அரசியல் வந்து சினிமாக்குள்ளே வந்துருச்சு. அரசியலுடைய கருப்பு பணம் சினிமாக்குள்ளே வந்துருச்சு. அதை ஆந்திரா வழியாக கொண்டு வந்து இங்கே ஸ்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இங்கே இருக்கிற ரொம்ப நாளாக தயாரிச்சுட்டு இருக்க தயாரிப்பாளர்கள் படம் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ இறுதியாக வந்துட்டு ஒரு விஷயம் பார்க்கும்போது வந்து சினிமா அப்படிங்கிறது ஓடிடிக்கு மாறிடுச்சுன்னா வருங்காலத்தில் சிங்கிள் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதே ஒரு இன்னும் இருக்காது இல்லை, தியேட்டரே இருக்காது, சிங்கிள் ஸ்க்ரீன் போகிறீங்க, இது மல்டிப்ளெக்ஸே இருக்காது, மல்டிப்ளெக்ஸ் கூட இருக்காது, மல்டிப்ளெக்ஸே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுவே வந்து நீங்கள் சமீபத்தில் ஒரு தேட்டருக்கு போனால் ரிலீஸ் ஆன புது படம் அன்றைக்கே ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா பாதி ரோல் தான் ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கும்போது மக்கள் தேட்டருக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆஃப் டே போயிடுது, காசு போயிடுது, அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. அப்படிங்கும்போது அது வந்து இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸுமே மூடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப நன்றி சார், நேரம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.